இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 7th ஸ்டாண்டர்டோடைய 13th லெசன் ஏக் தின்கா பத்தி பார்க்க போறோம். ஏக் மீன்ஸ் ஒன், தின்கானா ஒரு தூசி, தூசி கண்ணில் விழுவும் இல்லையா, அந்த தூசியை வந்து தின்கான்னு சொல்லுவோம். ஏக் தின்கா, தட் மீன்ஸ் ஒன் பீஸ் ஆஃப் ஸ்டார். ஏக் தின்கா பத்தி பார்க்க போறோம் இந்த போயம்ல. ஃபர்ஸ்ட் ஒன், மை கமண்டோ மே பரா ஏன்டா ஹுவா. மை மீன்ஸ் நானு, கமண்டோ மீன்ஸ் ப்ரைட், ரொம்ப பெருமைன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மள நினைச்சு நம்மளே பெருமையா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, தட் இஸ் கமண்டோ மே. பரா மீன்ஸ் ஃபில்டு, அதாவது பெருமையால நிறைஞ்சு. ஏன்டா ஹுவா, ஏன்டா மீன்ஸ் அரகன்ட் பிஹேவியர், ரொம்ப நம்ம திமிரா நடந்து போலையா, தட் இஸ் ஏன்டா ஹுவா. நமக்கு நம்ம மேலேயே இருக்க ப்ரைட்னால நாங்க எப்படி இருக்க, ரொம்ப ஏன்டா, தட் மீன்ஸ் ரொம்பவே அரகண்டா பிஹேவ் பண்றேன். एक दिन जब था मुंडेरे पर खड़ा. एक दिन, एक மீன்ஸ் ஒன், दिन மீன்ஸ் டே, ஒரு நாள் வந்து ஜப் மீன்ஸ் வென், எப்ப, முண்டேரை பர் கடா, முண்டேரை மீன்ஸ் அந்த பால்கனி, இவங்க நிக்கிறாங்க இல்லையா, தட் இஸ் முண்டேரை மீன்ஸ் பால்கனி. முண்டேரை பர் கடா மீன்ஸ் ஸ்டாண்ட், நிக்கிறது. ஒரு நாள் என்ன பண்றாங்க அவங்க, முண்டேரை அதாவது அந்த பால்கனில போய் நிக்கிறாங்க. அச்சானக் தூர் சே உடுத்தா ஹுவா. அச்சானக், மீன்ஸ் கம், வரது. அச்சானக் மீன்ஸ் சடன்லி, திடீர்னு வருதா, என்னது, தூர் சே மீன்ஸ் தூரம், ரொம்ப ஃபேர்ல இருந்து, ரொம்ப தூரத்துல இருந்து. உடுத்தா ஹுவா எப்படி வருது அப்படின்னா, உடுத்தா மீன்ஸ் பை ஃபிளையிங், பறந்து வருது. தூரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு திடீர்னு பறந்து வருது, உடுத்தா ஹுவா, அதாவது பறந்து வருது. ஏக் தின்கா ஆங்க் மே மேரி படா. ஏக் தின்கா என்ன வந்துச்சு, ஏக் தின்கா மீன்ஸ் ஒரு துகள், தூசி, ஒரு தூசி வந்துட்டு. ஆங்க் மீன்ஸ் ஐஸ், கண்ல. மேரினா என்னுடைய, தட் மீன்ஸ் என்னுடைய கண்ல வந்துட்டு. படா மீன்ஸ் ஃபால், விழுகிறது, அவருடைய கண்ல வந்து விழுந்துருது. மை ஜிஜக் உட்டா ஹுவா பேச்சைன் சா. மை மீன்ஸ் நானு, ஜிஜக் மீன்ஸ் வித்தவுட், தட் மீன்ஸ் ஹேவிங் ஹெசிடேஷன், ரொம்ப தயங்கி போய் நிக்கிறது. நம்ம பயந்துருவோம் இல்லையா, திடீர்னு ஏதாவது நினைச்சுன்னா, தட் இஸ் ஜிஜக் உட்டா அப்படின்னா ரொம்பவே தயங்கி போய் பயத்தோட இருக்கிறது. ஹுவா பேச்சைன்சா, ஹுவானா ஹேப்பன், நடந்துருது, என்ன நடந்துருது, பேச்சைன்சா. பேச்சைன் மீன்ஸ் ரெஸ்ட்லெஸ், ரொம்ப அமைதியற்ற நிலைமை மாதிரி அவருக்கு ஆகிருது. அவர் கண்ணுல அந்த தூசி விழுந்ததுனால அவர் ரொம்ப தயங்கி போய் ரெஸ்ட்லெஸ்ஸா, ரொம்ப அமைதியற்ற நிலைமையில இருக்கிறாரு. लाल होकर आंख भी दुखने लगी. लाल மீன்ஸ் ரெட் கலர், ரெட் கலர்ல ஹோக்கர்னா ஆகி, அதாவது ரெட் கலர் ஆகி. ஆங்க் மீன்ஸ் ஐஸ், அவரோட கண்கள் கூட என்ன ஆயிடுச்சு, ரெட் கலர் ஆகி. பி மீன்ஸ் ஆல்சோ. துக்னே மீன்ஸ் ரொம்ப வாடி போயிடுறதுன்னு சொல்லுவாங்க, ரொம்பவே கஷ்டத்துல சேடா ஃபீல் பண்றது, அதுவுமே என்ன ஆயிடுது, வாடிடுது. அவரோட கண்களும் ரெட் கலர்ல ஆகி ரொம்பவே சேட் ஆயிடுது, ரொம்பவே வாடி போயிடுது. மூண்ட் தேனே லோக் கப்படைக்கே லகி. மூண்ட் மீன்ஸ் ப்ரெஷர் கொடுக்கறது, அமுக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, கண்ணுல வச்சு அமுக்குவோம் இல்லையா, ஒத்தி எடுப்பாங்களே துணி வச்சு, இங்க பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, தட் இஸ் மூண்ட் தேனை மீன்ஸ் கிவிங், தட் மீன்ஸ் கிவிங் ப்ரெஷர், அழுத்தம் கொடுத்து. லோக் மீன்ஸ் மக்களும் கூட. கப்படைக்கு லகே, எதை வச்சு, கப்படைனா துணியை வச்சு. கப்படைக்கு லகே மீன்ஸ் துணியை யூஸ் பண்ணி அவங்க கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து அந்த அந்த துகளை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏன்ட் பேச்சாரி தபே பாவம் பகி. ஏன்ட் பேச்சாரி, ஏன்ட் மீன்ஸ் அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏன்டா ஹுவா, அது மாதிரி அரகன் பிஹேவியர், அவங்களோட அந்த அரகண்டான அந்த பிஹேவியர் கூட. பேச்சாரி மீன்ஸ் வேஸ்ட், அந்த ஏழையான, அதாவது ரொம்ப புவர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வேஸ்டா இருக்கக்கூடிய அந்த அரகன் பிஹேவியர் கூட. தபே பாவம் பகிங்கிறது ஒரு ப்ராவர்க் மாதிரி, அதாவது சடனா ஓடிடுறது, இருந்த இடம் தெரியாம ஓடிடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் தபே பாவம் பகி மீன்ஸ் ரன்னிங். அது என்ன ஆயிடுச்சு, இறந்த இடம் கூட தெரியாத அளவுக்கு ஃபாஸ்டா ஓடிடுச்சு. அவங்களோட இந்த அரகன் பிஹேவியர், ரொம்ப அந்த திமிர்த்தனமான அந்த கேரக்டர் வந்து அந்த தூசி கண்ணுல விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சு, ஓடி போயிருச்சு. தபே பாவம் பகி மீன்ஸ் ரன்னிங் அவுட் வித்தவுட் இன்ஃபர்மேஷன், எந்த தகவல் இல்லாம கிருன்னு ஓடிடுறது, அந்த மாதிரி போயிருச்சுன்னு சொல்றாங்க. ஜப் கிசி தப் சே நிக்கல் தின்கா கயா. ஜப் மீன்ஸ் எப்ப வந்து, கிசி தபுசே மீன்ஸ் பை யூசிங் த கவர், சம்திங் ஏதோ ஒரு கண்ல இருந்து, தபுசே அதுல கண்ல இருந்து. நிக்கல் தின்கா கயா, நிக்கல்னா வெளியில எடுக்கிறது. நிக்கல் தின்கா மீன்ஸ் அந்த துகள், அந்த தூசியை வந்துட்டு நிக்கல் கயா, அதாவது வெளியில எடுத்துடுறாங்க. தப் சமஜ்னே யோ முஜே தானே தியே. தப் மீன்ஸ் அப்பொழுது, அந்த டைம்ல வந்துட்டு. சமஜ் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சென்ஸ், நம்மளுடைய அறிவு இருக்கும் இல்லையா, அதை சமஜ்ன்னு சொல்றாங்க. நம்மளுடைய அந்த புத்தி வந்துட்டு. யோ மீன்ஸ் இவற்றை எல்லாத்தையுமே. முஜேனா என்னைய வந்து.
தானே தியே மீன்ஸ் கிண்டல் பண்றது, டாண்டிங். தட் மீன்ஸ் அது வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுது. அது கொஞ்சம் அந்த தூசி விழுந்த உடனே அந்த ப்ரைடு என்ன ஆயிடுச்சு, காணாம போயிடுச்சு இல்லையா? அதை வச்சு நம்மளுடைய சமாஜ் மீன்ஸ் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுடைய அந்த அறிவை வந்து நம்மள கிண்டல் பண்ணுது. தானே தியே மீன்ஸ் கிண்டல் பண்ணுது. ஏன்டா தூ கிஸ்லியே இத்னா ரஹா. ஏன்டா மீன்ஸ் அந்த அரகன் பிஹேவியர். அந்த அரகன் பிஹேவியர் வந்து கேக்குறாங்க. தூ மீன்ஸ் யூ, நீ வந்துட்டு கிஸ்லியே மீன்ஸ் எதுக்காக, இத்தனா ரஹா இவ்வளவு நேரம் இருந்த, நீ வந்து இந்த பிரைட பத்தி கேக்குறாங்க, அந்த பெருமை கிட்ட கேக்குறாங்க. அந்த நம்மளுடைய புத்தி கேக்குது, நீ வந்து எதனால வந்து இவ்வளவு நேரம் வந்து இங்க இருந்த, கிஸ்லியே அப்படின்னா எதனால வந்து நீ இங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஏக் தின்காக பகுத் தேரேலியே. ஏக் தின்காக, ஏக்னா ஒரு, தின்கானா அந்த துகள், ஒரு தூசியே போதும். பகுத் மீன்ஸ் ஜாஸ்தி, ஒரு தூசியே உனக்கு ஜாஸ்தி, எதுக்கு, தேரையிலேயே மீன்ஸ் ஃபார் யூ, உனக்காக, உனக்கு வந்துட்டு ஒரு தூசியே போதும், உன்னை விரட்டுறதுக்கு யார் போதும், ஒரு தூசியே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயமா கம்ப்ளீட் பண்றாங்க. தேரையிலேயே மீன்ஸ் உனக்காக, உனக்கு வந்து ஒரு தூசியே போதுமானது உன்னை விரட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த போயமா கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த போயம் எழுதுனது யார் அப்படின்னா அயோத்தியா சிங் முப்பத்தியார் ஹரியோத் அப்படிங்கிற ஆத்தர் இந்த போயம் எழுதியிருக்காங்க. நம்ம ப்ரைடோட ரொம்ப பெருமையோட நம்ம வந்து நம்ம மட்டும் தான் பெரியவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக ஒரு தூசியை யூஸ் பண்ணி நமக்கு அழகா புரிய வச்சிருக்கிறாங்க.